மேபி 2K கிட்ஸுக்கு தெரியாம இயர்லி 2Kலாம் தெரியும். இந்த ஓனானை வந்து நம்ம பண்ண கொடுமை மாதிரி வேற எவனாலையும் பண்ணிட முடியாது. இந்த ஓனானை வந்து போய் பிடிப்போம். அதுக்கு வந்து செட் பண்ணுவோம், இந்த வலையெல்லாம் செட் பண்ணுவோம். இந்த பாயில தெரியும், இந்த பாயில இருந்து பிடிச்சி அந்த நரம்பெல்லாம் ஒரு தூக்கு கயிறு மாரி போட்டு அந்த கயிறுல குச்சியில கட்டி எடுத்துட்டு போவோம். குச்சியில கட்டி எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் கூப்பிட்டு போவோம். மச்சான் எங்க பாடுறேன் குச்சி ஆகுண்டா அப்படின்னு. அதை உடனே தூக்கயிறு போட்டு தூக்குவோம். அதை அங்கேயே தூக்கயிறு போட்டு தண்ணி போட்டு தூக்குவோம். அது ஒரு என்ஜாய்மெண்ட். அது தூக்கயிறு போட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு இதுல அது மாட்டிக்கிச்சுன்னா அப்படியே உடனே தூக்குடா மாட்டிக்கிட்டாடா தூக்குடா அப்படின்னு தூக்கிட்டு வரும்போது ஒரு உடக்கம் சிக்கினதுன்னா அது அம்மையோட க்ளோஸ். 2 உடக்கம் சிக்கினதுன்னு அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் பவர் இருக்குது. 2 உடக்கம் சிக்கினதுன்னு சண்டையை மூட்டி விடுறது. சண்டையை மூட்டி விட்டு எப்படி சண்டையை மூட்டி விடுறது, ஒரு குச்சி வச்சு தலையிலேயே தட்டி சண்டையை மூட்டி தண்ணி மேலே ஊற்றி 2க்கும் இந்த WWE ஃபைட் WWF இருக்கும். இந்த ராக் ஜான்சினா ஃபைட்டு மாரி 2 சண்டை போட விடுறது. 2 சண்டை போட விட்டு எந்த உடக்கம் ஜெயிக்குதோ அந்த உடக்கான சும்மா விட்டுறது. ஜெயிக்கிற உடக்கான அந்த தோத்த இருக்கு பாருங்க, அவன் அந்த தோத்த உடக்கான தான் வச்சு செய்யாது. நான் தான் கிடைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அதை அந்த கட்டையை ஒன்று எடுத்து சிலுவையில் அரைப்போம். ஏன்டா அப்படின்னா அதுக்கு ஒரு கதை வச்சிருப்பான். இவருதான்டா இயேசுநாதர் வந்து குடிக்கிற தண்ணியில வந்து மூச்சா போயிடுச்சு அப்படிப்பான். அது எப்படா போச்சு, அதை எப்படா நீ பார்த்த? 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட் மெமரிஸ். இவன் வந்து இந்த 2 உடக்கானையும் இப்படி வச்சிருவாங்க. இப்படி வச்சு கையில அந்த முள் இருக்குது பாருங்க, அந்த முள் எடுத்து வந்து அடிச்சு குடும்பப்படுத்தி அதை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்பெல்லாம் ரொம்ப அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா ரொம்ப சிரிப்பா தான் வருது.